மறந்துட்டா போல. காலேஜ் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பஸ் டைம்லாம் மறந்துட்டு கிளம்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பெரியம்மா, ஐஷு எங்க? பெரியப்பா, யாரையும் காணும். ஏ பவி. ஏம்மா ஐசு கிளம்பிட்டு இருக்கு, இந்த வந்துருமா. உக்காரு பவித்ரா. ஐசு ஓடு, பவித்ரா வந்துருச்சு போல. பவித்ரா, இந்த வந்துட்டா. பாவம் ஐஷு, டைம்லாம் மறந்துட்டா போல. எந்த டைமுக்கு காலேஜ் கிளம்புவோம், போவோம், வருவோன்னு எல்லாத்தையும் மறந்துடுச்சு லூசு. அதான் எந்த டைம்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போல. ஐஷு, ஐஷு, பஸ்ஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் வேற போகணும் வேற நடந்து. லூசு கிறுக்கி என்னதான் பண்றான்னு தெரியல. பவித்ரா, வந்துட்டேன்டி. நீ சொல்ற மாதிரி டைம் தாண்டி மறந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ மறந்துருப்ப அப்படின்னு. அப்பவும் காலையில மெசேஜ் பண்ணேன், சீக்கிரம் கிளம்புடி, தூங்க முடிஞ்சு தூங்காத அப்படின்னு. அப்பவும் எனக்கு என்னாலதான் இருந்திருப்பா போல. என்னடி, நான் சொன்ன மாதிரி டைம் மறந்துட்டியா? உண்மைதாண்டி, நீ மெசேஜ் அனுப்பினா அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் தூங்கி தொலைச்சிட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் அம்மா நான் ஏன் காலேஜ் போக மாட்டேன்னு தெரியுமா? அம்மா லேட்டாக சமைச்சிட்டு இருந்துச்சு எப்பவும் போல. மா நீ காலேஜ் போகிறேம்மா அப்படின்னோட டடபடான்னு தயிர் சாதத்தை கிண்டி உருளைக்கிழங்க பொரிச்சு லவுக்குன்னு எனக்கு கொடுத்துச்சு. இப்போதான் குழம்பு இப்போதான் வச்சிட்டு இருக்குது. சரி லவுக்குன்னு கிளம்பியாச்சு. இரு அம்மா வரேன்ச்சு. பஸ்ஸு கரெக்டாக எத்தனை மணிக்கு? 8:45 தானே வரும். இருக்கி 8:45. ஐயோ, எல்லாத்தையும் மறந்துட்டாளே அதுக்குள்ள. ஏடி கோமாவில் தான் இருக்கியா? இப்போ காலேஜ் போகாம இருந்து 1 மந்த் தானடி ஆகுது. அதுக்குள்ள எல்லாமே டோட்டலி மறந்துட்டியா? அவா டோட்டலா மறக்கலடி. 7:30. நோ 8:30. சபா, எனக்கு பஸ் டைமே மறந்துடுச்சே. நீ சொல்ற மாதிரி டோட்டலா கோமா அந்த மாதிரி தான். எங்க அப்பத்தா தான் கோமாக்கு போயிட்டு வந்துச்சு. கடைசியில் நானும் ஹோமாக்கு தான் போயிட்டேனே என்னமோ. நீ பேசுற பார்த்தா எனக்கு தாம்மா தெரியுது, அப்படிதாம்மா தெரியுது. விறுவிறுன்னு என் பின்னாடியே வந்தா என்னங்க, காசை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வரேன், திருப்பி என் பின்னாடியே விறுவிறுன்னு கையை வச்சுட்டு வரியே. 50,000 அங்கே வச்சு எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பிள்ளைகிட்ட கொடுத்து விடுவோம். நீ சொன்னியா முதல்ல? சொல்லாம நீ வர்ற. சரி பிள்ளை காலேஜ் போகுதுன்னு நானும் முன்னாடியே வர்றேன். நீ காசை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா தானே நான் வர முடியும். நீ முன்னாடியே கொடுத்துட்ட ஓலன்னு நினைச்சேன். இரு எடுத்தாரேன். சொல்லிவிட்டு வரேன், லாஸ்ட்ல சொல்லலைங்கிறாரு அந்த மனசே. ஏம்மா ஐசே, பத்திரமா போயிட்டு வரணுத்தா, சரியா? அம்மா காசு தரேன், பத்திரமா காலேஜ் ஃபீஸை போய் கட்டிவிடு. என்ன கேட்டா, ஒரு டிஃபன்ல காலையிலேக்கு லவக்குன்னு பணியாரம் சுட்டேன், காலேஜ் போறேன்னோன்னு. வாடை அடிச்சிச்சா? நீ கேட்டில்ல, நம்ம வீட்டில் இல்லை, எய்த்த விட்டு அப்பத்தா சுடுது வளர்ந்துதானா, நான் தான் சுட்டேன். அப்புறமா சர்ப்ரைஸாக எடுத்து திம்பன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இந்த வாய் இருக்கா சொல்லிட்டேன். பவித்ரா, 2 பேருமா தின்னுங்கம்மா. சரிங்க பெரியம்மா, 2 பேருமா சாப்பிட்றோம். இந்தா புள்ள மயங்குனேன். ஐசா காலேஜுக்கு விடு பெரியம்மா, காலேஜுக்கு விடு பெரியம்மா, காசை கட்டிக்கலாம் பெரியம்மான்னு மயங்கின பிள்ளை. அவளை விட்டுட்டு நீ காலேஜ் போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைல்லத்தா. இப்போ 2 பேரமா போயிட்டு வாங்க, நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக வேலை வெட்டிக்கு போங்க, குடும்பத்தை நிலநிறுத்துங்க. அம்பிடுத்தேன் சரியா? அப்பா காசு கொண்டாடுவார், காசை தாரேன், பத்திரமா போய் காசை கட்டிடணும். தொலைச்சி கிழச்சி போட்டுறக்கூடாதும்மா, சாமண்டி பாக்ஸில் வச்சுக்க. போன உடனே டீச்சர்கிட்ட கொடுத்துடணும். பெரியம்மா, நாங்கள் என்ன 1ஆம் கிளாஸ் போகிறோமா 2ஆம் கிளாஸ் போகிறோமா பெரியம்மா? எங்ககிட்ட ஜாமெட்ரி பாக்ஸா முதல்ல இருக்கு. ஏன் பெரியம்மா இப்படி பண்ணுற? ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லையாடி? அப்பா உனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரலையா ஐசு? இன்னைக்கு வாங்கி வர சொல்கிறேன். அம்மா, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. குழந்தைய மாதிரி என்ன ஜாமெட்ரி பாக்ஸ் தூக்கிட்டு போக சொல்கிறியா? அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆமாம், என்னமோப்பா, சின்ன பிள்ளைல உங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸில் தாண்டி காசு 5-10 ரூபா கொடுத்தோன்னா வச்சுக்கிருவிய. அந்த இதில் சொல்கிறேன், 50,000 தான், சும்மா இல்லை, பத்திரமா பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறியா? ஐயோ, நான் பேக்குக்குள்ளே அழகு போல் வச்சுருந்து நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். காசை முதல்ல கொடு. எடுத்தீங்களா இல்லையாங்க? எடுத்துட்டேன் இந்த வாரம். கும்பிட்டு நேரம் தான் எடுப்பீங்களோ, போங்க. எடுத்தாங்க நானும் கத்துறேன். இந்த எடுத்துட்டேன் அந்த எடுத்துட்டேன், எடுத்த பாடம் தான். எடுத்துட்டேன், இந்தா புடி. என்ன நீலா 50 ரூபா இருக்கா? என்னட்டே நம்ப முடியாது, 500,000 கூட வச்சிருப்பிய. கூட எல்லாம் இல்ல, புடி. சரி குடுங்க. ஐசே, இந்தம்மா, கரெக்டா நீயும் ஒரு கை நிக்கிறியா? கூட குறைச்சிருந்துச்சுன்னா போச்சு, கூட இருந்தா கூட பிரச்சனை இல்லை, கொண்டுகிட்டு வந்துடுவேன். குறைச்சிருந்துச்சுன்னா அங்கே போய் முழிச்சுக்கிட்டு நிக்கவா? அப்பா கரெக்டா தாம்மா எண்ணி இருப்பாரு, கணக்கெல்லாம் அப்பா கரெக்டா போடுவாருமா. ஏம்மா இப்படி பண்ற? ஐசே, சில நேரம் இவர் தப்பா தான் எண்ணுவாரு, அதுக்கு தான் சொல்ல. சரி கொண்டு வா, நான் எண்ணிக்கிறேன். காலேஜ் போய் பத்திரன்னா நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டா. நல்ல காலேஜா இருக்கு போல, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்களோ? அதெல்லாம் நல்லாவே கேட்டுக்கிருவாங்கம்மா. சரி கொண்டா, இந்தா பவித்ரா, பத்திரமா காசை வச்சுக்க சொல்லுடி. ஆமா, 2 பேருமா போய் கட்டி விடுங்க. என்ன, போன உடனே கட்டி விடணும், லேட்டு வீட்டு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஐசே, உன் அப்பத்தா கிட்ட சொன்னியா? பாவம், உன்னை படிக்க வைக்கணும்னு ஏற்பாடு அதை தாண்டி பண்ணுச்சு.
சொல்லுத்தான்னு அந்த பாடுபடுத்துச்சு. ஆமா, உன்னை படிக்க வைக்க சொல்லி உன் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டியா? வெளியில உட்காந்து இருந்துச்சு கொல்லை பக்கம், சொல்லிட்டு தான் வாரேன். சரித்தா, பத்திரமா போயிட்டு வாத்தா, நல்லா படிக்கணும் தான் சொன்னுச்சு. சரி அப்பத்தானே. சரி இந்தா காசை பிடி. வேண்டாமா ஆடி ஐசு, மணி ஆயிடுச்சு. பஸ்ஸை மிஸ் பண்ணோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பஸ் அடுத்து 9 மணிக்கு மேலே தான். ஆமாம், இது வேற நின்றுக்கிட்டே இருக்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டில். இந்தா வெயிலும் வேக்கையுமா, எப்போ காலையிலே நான் வெயில் சுள்ளுன்னு போடுது. அங்கே போய் இந்த வெயிலில் பிள்ளை கருத்து போயிடுவேன். பிடித்தா? தெரியுமா? ஓவர் ஐத்ரா, ஒன்று இந்த அதான் சொன்னேன். ஆனா கருத்து போயிடுவேனா? சரியா போச்சு. அப்படியெல்லாம் உன்னையவே நீயே தாழ்த்தி பேசக்கூடாது, புரியுதா? நமக்கு நான் தான் உயர வசதி, புரியுதா? சும்மா. சரி இந்தாங்க பிடிங்க. காசை கொண்டே பத்திரமா கட்டிவிட்டு அப்பாளுக்கு போன் அடிக்கிறியா இன்டர்வல் பெல்லில்? சரிம்மா, உனக்கே பண்றேம்மா. போயிட்டு வாங்க. இந்தாங்க. வரேம்மா. சரிம்மா, பெரியப்பா போயிட்டு வரோம். சரிதா, பாத்திரம். ஏங்க, இன்னைக்கு நம்ம புள்ள மூஞ்சிய பாத்தியலா? பார்த்தேனே, பார்த்துட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நேரம். என்ன சிரிப்பு சிரிக்கிறா? மூஞ்சியெல்லாம் என்ன பிரகாசமா இருக்குன்னு பாத்தியலா? பாவமுங்க புள்ள, என்ன இதா போயிட்டா அத்தனாலா. என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருப்பா. என்னம்மான்னு கேட்டா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றவா. நானும் என்னடி எதுவும் நினச்சிட்டு இருக்கியாடின்னு கேட்டாலும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலம்மான்னு புள்ள ஒரே வார்த்தையில சொல்லும். இன்னைக்கு தான் மூஞ்சி பூரா பல்லு தெரியுது. சிரிச்ச மூஞ்சியோட பிள்ளை இருக்கிறா. அழகு போல சிரிச்சுக்கிட்டு காலேஜுக்கு போறா. அதான் நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. புள்ள இன்னைக்கு என்ன கலையா இருக்கு பத்தியா? பாவம், அது மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் மல்லிகா. இனிமேல் புள்ள நல்லபடியாக இந்த மாப்பிள்ளை பார்க்குற வேலை கீப்பில் பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன். சும்மா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ஏதோ பேசினுமே. பிள்ளையை படிக்க வச்சு நல்ல முன்னேற்றணும். ஆமாம் மல்லிகா, இன்னைக்கு தான் வந்து ஐசுவை பார்க்கவே நல்லா இருக்கு. எவ்வளோ சிரிப்பாக காலையில் சீக்கிரம் எழுந்து அழகா கிளம்பி போகுது இல்லை? ஆமா, அதை தான் நானும் சொல்றேன். சரி, நான் பெரியத்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. எதுக்கு அங்கே போற இப்ப? எதுக்கா? நேத்து அழுதுகிட்டே போச்சு, சங்கடமா இருந்துச்சு. நேத்தே போலான்னு தான் நினைச்சேன். இப்பவே போனா எப்படியும் பேசாது, அது நம்மளை விரட்டி அடிச்சிடும். வேணாம், காலையிலைக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் சேர்த்து தான் நான் ஊற்றி வச்சிருக்கேனே. கொண்டு போய் கொடுத்தேன்னா என் கூட பேசும். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்து பேசிட்டு வரேங்க. அதுதான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். பாவமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் அத்தை அப்படி பேசி அதை விரட்டி இருக்க கூடாது தான். அது அப்படி பண்ணிடுச்சு, அதனால அத்தை விரட்டிடுச்சு. ஏங்க, ஒருவேளை நம்ம நகையை கையில் வச்சுட்டு இருந்தோமே, அதனால இதுவும் பார்த்துட்டு கோவத்தில் இவ என்ன நகையை வச்சுட்டு இது பண்ணுறா வைக்கிறான்னு சொல்லி அவகிட்ட குழம்பு வாங்கிட்டு போயிருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அப்படித்தான் இருக்குமா என்ன? பெரியம்மா அப்படி ஒன்றும் நகைக்கு பணக்குத்துக்கும் ஆசைப்படுற ஆள் கிடையாது மல்லிகா. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அதுக்கு என்னன்னு தெரியல. நீ போய் பார்க்கறதுனா பாரு. ஆனால் சண்டை கிண்டெல்லாம் வேணாம். அது கூட குறைச்சி பேசினாலும் நீ ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறாத, சரியா? நீங்க வேற, நான் போய் அதுக்கிட்ட சண்டை போடுவேனா என்ன? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சண்டையெல்லாம் போட மாட்டேங்க. கோவம் தான். சரி, நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரி மல்லிகா, போயிட்டு. பெரியத்த பெரியத்த மளிகா வந்திருக்கேன். வரவா வீட்டுக்குள்ள? வான்னு கூப்பிட மாட்டியா என்னையா? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பெரியத்தா. கொஞ்சம் வெளியில தான் வாயேன். இல்லைன்னா நான் உள்ள வரவா? ஓன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உள்ள வந்துடுவேன் பெரியத்தா. சொல்லு, நான் வரவா நீ வரியா? உன்கிட்ட தானே கேட்குறேன். நீ வீட்டுக்குள்ள இருக்கன்னு எனக்கு தெரியுது. இந்தா கதவு திறந்து கிடக்கு. நீ வீட்டுக்குள்ள இருக்க தானே? ஏன் வெளியில வந்தா என்னவா? ஏ மூக்காயி வந்தேனா விளக்கு மாறு பிஞ்சு போயிரும். பிஞ்சு உங்க வீட்டு நாய் என்ன சும்மா என் வீட்டு பக்கம் வருது? வீட்டுக்கு வெளியில ஒண்ணு போட முடியல. இங்க வந்த அவ்வளவுதான், சொல்லி வச்சிரு, புரியுதா? எப்ப பாரு இதே பொழப்பா இருக்கு. உனக்கு எனக்குன்னா ஒண்ணு இல்லைன்னு ஆகி போச்சுல்ல. பின்ன என்னத்துக்கு இங்க வரணுமா? போக வேண்டியதானே. என்கிட்டே வந்து சீண்டி பாக்குறது. இனிமேட்டுக்கு என்ன மாதிரி ஆச்சு? விளக்கு மாத்து பிய்யறத விட வேற வழி தெரியல எனக்கு. என்னடி புரிஞ்சுச்சா? இங்க பாரு அப்பதான். என்ன நீ பாட்டுக்கு எங்களை போயிட்டு எங்க அம்மா பார்த்து திட்டுறா? எங்க அம்மா வீட்டுல இல்ல. எதுக்கு அப்ப தேவையில்லாம திட்டிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், அதுக்கப்புறம் நாங்க விடாம கட்டி தான் வச்சிருக்கோம். இப்ப எப்ப வந்துச்சு? பொய் பேசுறியா? இப்படி எல்லாம் பொய் பேசாத அப்பதான்.
அது வரவே கிடையாது. நீயா பொய் சொல்லிட்டு திரியறதானே? ஏய், வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னைய நான் ஒன்றும் சொல்லல, நீ போ அந்த பக்கம். இங்க பாருங்க பெரியட்டா, நீங்க திட்டுறது அவ்வளவும் என்னதானே எனக்கு தெரியும். ஏன் நீங்க தேவையில்லாம மூக்காய் மகளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் என்னதான் சேர்த்து திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? மல்லிகா பெரியம்மா என்னமோ கூப்பிடுது பாரு, அதை விட்டுட்டு எங்க அம்மா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்க. வரட்டும் இரு எங்க அம்மா. போடி, எவளுக்கு வேலை இல்லாம என்னத்துக்கு கூப்பிடுறாங்களா? இங்க பாரு, வந்து தானே நின்று இங்க வாவான்னு கூப்பிடுறேன். ஏன் என்னன்னு தான் கேட்டா என்னவா? ஏன் கேட்க மாட்டியா? இல்ல பேசதான் மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? அவன் தானே எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கு பாரு. ஏன் என்னன்னு தான் கேட்டா என்னவா? உனக்கு என்னடி, போடி முதல்ல. நீ என்னமோ பண்ணு. இவரு உனக்கு எனக்கு இனிமே எதுவுமே கிடையாது, புரியுதா? உன் மாமியார்காரி எவ்வளவு பேசி என்னை விரட்டி விட்டா. இதுக்கப்புறம் எதுக்கு ஏன் வீட்டு வாசல்ல நீ வந்து நிக்கிற? போக வேண்டியதானே. இனிமே நான் யாரோன்னு தெரிஞ்சுக்க சும்மா. அப்பா, ஒரு குழம்புக்காக என்ன போடு போடுறிய நீயும் உன் மாமியாக்காரியும்? ஏண்டி, உன்கிட்ட வாங்கினா என்ன, அவகிட்ட வாங்கினா என்ன? சரி, அந்த பிரச்சனையை தோட வீடு, அது முடிஞ்சு போச்சு. அது திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? இந்தா, உனக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க போறியா இல்லையா? நீ பிடிச்சதை செஞ்சு கொண்டுட்டு வந்தா பல்ல ஈன்ட்டு உடனே வாங்கிடுவேன்னு நினைச்சியா? போடி, நீ என்னத்தையோ கொண்டு வந்தாலும் நீ வாங்க மாட்டா நானு, சரியா? கொண்டுகிட்டு போ. வந்துட்டா பார்த்தேன். அதை பேசுறதுக்கு நான் என்ன செய்யறது? நீயே சொல்லு. எப்பவும் என்கிட்ட தான் வந்து கேட்ப. இல்ல அப்படின்னா அவளை நீ கூப்பிட கூட மாட்ட. நான் ஏதாவது முழுக்குன்னு உனக்கு பண்ணி கொடுத்துருவேன். இல்ல வீட்டுல இல்லாம இருக்கவும் செய்யாது. இருக்கிறத எதையோ நான் எடுத்து கொடுத்துருவேன்ல. நீ ஏன் இப்படி பண்ற? இன்னைக்கு மட்டும் உன்கிட்ட கேட்டா என்னடி, அவகிட்ட கேட்டா என்னடி? அதுக்காடி இவ்வளோ பாடுபடுத்துவீங்க? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அது ஏதோ தெரியாம பேசிடுச்சு. இப்ப அது திரும்ப பேசி என்ன ஆக போகுது? விடு விடு, பாத்துக்கலாம், சரியா? போடி, நீ வேணா உடும்ப. இனிமே அப்பா உன் வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டான் சாமி. வந்தது போதும், பட்டது போதும். அவ எவ்வளோ பேசிட்டா பாரு பெரியத்த. உனக்காக பிடிக்கும்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், வேண்டான்னு என்னை வெளில விரட்டி விடுறியா? உண்மைக்குமே சொல்லு, என்னை போடின்னு தான் சொல்றியா? நான் உண்மைக்குமே போகவா? உன் வாயால சொல்லு. உன்னே தானே போன்றேன், அப்புறம் என் வாயால சொல்லுன்னா இதைத்தானே நீ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். உன்னே தாண்டி சொல்றேன், போடி. சரி பெரியத்த, இப்படி சொல்லுவேன்னு நினைச்சு பார்க்கல. நான் போறேன். இதுக்கு மேற்கொண்டு நான் உன்கிட்ட நின்றுட்டு என்னத்த ஒரு மாதிரி திட்டுற? இந்த மாதிரிலாம் நீ திட்டி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மாதிரி கோவமாவே பேசுற. சரி, வரேன்.